கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். தேவ ஜனமே, இதுவரைக்கும் உங்கள் வீடுகளில், உங்கள் இல்லங்களின் அழுகையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இனி நீ சந்தோஷமாய் சத்தமிட்டு கெம்பீரி, ஏனென்றால் உன் நடுவில் இருக்கிற நான் பெரியவராயிருக்கிறேன். உன் நடுவில் இருக்கிற நான் பெரியவராய் இருக்கிறதினால் பெரிய காரியங்களை செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் நீ நினைத்து கூட பார்க்காததுமான பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? காற்றை தம் வார்த்தையினால் அடக்கின தேவன், ஒன்றும் இல்லாதவைகளை, ஒழுங்கீனமானவைகளை தம் வார்த்தையினால் படைத்த தேவன். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினது மட்டும் அல்ல, அவர்களுக்கு முன்பாக இருந்த அவ்வளவு பெரிய தடையான சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து சமுத்திரத்தின் நடுவிலே அவர்கள் கால் நனையாதபடிக்கு கடந்து போக பண்ணின தேவன். தேவ ஜனமே, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார் என்று. அநேக நாட்களாய் இந்த வார்த்தை எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி கால் நனையாமல் சமுத்திரத்தில் கடந்து போக முடியும் என்று. உதாரணத்திற்கு, சிறிது மழை பெயர்ந்தாலே ரோடுகளில் தண்ணீர் நிற்கும். அந்த தண்ணீரை நாம் கடந்து போக வேண்டும் என்றால் நிச்சயம் நம் கால் நனைந்தே ஆகும். சிறு மழைக்கு அப்படி என்றால் எப்படி சமுத்திரத்தின் நடுவில் கால் நனையாமல் போக முடியும் தெரியுமா? ஆண்டவர் நமக்காக சமுத்திரத்தை பிரித்து வெட்டாந்தரையாக மாற்றும் போது அதன் வழியாய் நம்முடைய கால் நனையாமல் அவர் நம்மை அழைத்து கொண்டு போக, அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்காக சமுத்திரத்தை பிரித்தும் சில நேரத்தில் நாம் அதன் வழியாய் கடந்து போக பலன் இல்லாமல் இருப்போம் என்றால் அவர் நம்மை தூக்கி கொண்டு போகும்போது நம் கால் நனையவே நனையாது. ஏனென்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிரித்தார். அவர்கள் அதன் வழியாய் நடந்து போனார்கள். ஆனால் நீங்கள் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஒருவன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் தம் தோள்களில் உங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கடலை பிரித்தது உண்மைதான். அதன் வழியாய் அநேகர் நடந்து வந்தார்கள். சிறு பிள்ளைகளை எல்லாம் எப்படி அழைத்து வந்திருப்பார்கள்? தங்கள் பெற்றோர் அல்லவா தோள்களில் சுமந்து வந்திருப்பார்கள். அதே போலத்தான் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம், நீ சோர்ந்து போகாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு அற்புதங்களை செய்ய உன் நடுவில் இருக்கிறேன், நான் பெரியவராய் இருக்கிறேன், பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அல்ல, செய்து காண்பித்து நடத்தி வந்தாரே அந்த தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர்களை காட்டிலும் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர்களுக்கு பிதாவாக தேவனாக இருந்தார். அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் நமக்கோ தம்முடைய தகப்பனாய் தாயாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நடுவில் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, பெரியவர். எவ்வளவு பெரியவர் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தவர், பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவர், நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிற அளவிற்கு அவர் பெரியவர். எந்த விஞ்ஞானிகளை பார்க்கிலும், எந்த அரசியல்வாதிகளை பார்க்கிலும், எந்த தலைவர்களை பார்க்கிலும் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். அவ்வளவு பெரிய தெய்வத்தை உங்களுக்கு துணையாய் வைத்திருக்கும் போது சிறு காரியங்களை கண்டு, சிறு பிரச்சனைகளை கண்டு, சிறு தோல்விகளை கண்டு சோர்ந்து போவது நியாயமா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, பெரியவராயிருக்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எதற்காக தெரியுமா? பெரிய காரியங்களை செய்ய. அந்த சந்தோஷத்தோடு சத்தமிட்டு கெம்பீரியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.